மின் நிலையம் இருக்காது, பாலம் மிஞ்சாது, ஈரான் மீது சீரும் ட்ரம்ப், உலகமே பதறும் அந்த ஒரு ட்வீட். ஒரே நாளில் $500 மில்லியன் நஷ்டம். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையான பதற்றம் தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த வாரம் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ளது. ஒரு பக்கம் அமைதிக்கான கதவுகள் திறந்திருப்பதாக தோன்றினாலும் மறுபக்கம் போர் மேகங்கள் இன்னும் விலகவில்லை. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் இந்த நிலையற்ற சூழல் சர்வதேச அளவில் பெரும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்காக முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் உள்கட்டமைப்புகளை, குறிப்பாக மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களை அடியோடு தகர்த்து விடுவேன் என தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார் ட்ரம்ப். நாங்கள் வழங்கும் நியாயமான ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்க வேண்டும், இல்லையெனில் அந்நாடு இதுவரை கண்டிராத மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து கப்பல்கள் மீது ஈரான் நடத்தியதாக கூறப்படும் துப்பாக்கி சூடுதான் இந்த ஆக்ரோஷமான கருத்துக்கு முக்கிய காரணமாகும். இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப், இத்தகைய மோதல்களால் ஈரானின் பொருளாதாரத்திற்கு தான் நாளொன்றுக்கு $500 மில்லியன் வரை இழப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுக்கு தேவையான எரிபொருள் வரத்து டெக்சாஸ் மற்றும் அலாஸ்கா துறைமுகங்கள் மூலம் தடையின்றி கிடைப்பதாகவும், இதனால் ஈரானின் மிரட்டல்கள் தங்களை பாதிக்காது என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். கடுமையான மிரட்டல்களுக்கு மத்தியிலும் அமைதி பேச்சுவார்த்தையை தொடர ட்ரம்ப் தனது நம்பிக்கைக்குரிய தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோரை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பியுள்ளார். கடந்த முறை துணை அதிபர் ஜேடி வென்ஸ் பங்கேற்ற நிலையில் இந்த முறை முக்கிய ஆலோசகர் பங்கேற்க உள்ளார்கள். நாளைய பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு உடன்படுமா அல்லது வளைகுடா பிராந்தியம் ஒரு முழு அளவிலான போரை நோக்கி தள்ளப்படுமா என்பது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.